ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சுட்ட கந்தருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. அங்கே கிச்சனில் நிறைய வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இது எடுத்து அந்த சாப்பிட்டேன். கந்தருப்பம் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். எப்படி இருக்கு மம்மி டேஸ்ட்? நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஊற வச்சிங்களா அதுவா? இது இப்படி தான் இருக்கும், ஸ்மூத்தாக. சாஃப்டாக இருக்கும். ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை இரவு நேர வணக்கம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் சாதம் இருக்குது, மீதிக்கு இந்த இது கண்டில் அணைச்சிங்க. இஞ்சி போடுறேன், கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த தண்ணி கீழே ஊற்றிக்கணும். வெங்காயமா? டு ஆட் வெங்காயம். கொஞ்சம் இது வரமிளகா. அதுக்கு நம்ம திடீர்னு என்ன அனில் சமையாக்கு மாட்டிங்க? ஆமாம், அது எனக்கு சாதம் இருக்குது, உனக்கு மட்டுமே. ஒரு இடத்துல போகுது, 3/4 கப்பு இருக்குது. அதனால சரி, ஒரு இடத்துக்கு போகுது. போதும்ல உனக்கு? இது இதில் மஞ்சள் கலர்லலாம் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவில். ஆனால் நம்ம அந்த மாதிரி கிண்ட முடியாதுல்ல. அந்த மாதிரி கிண்டோம்னா என்ன பண்ணணும்? மஞ்சத்தூள் எனக்கு தெரியாது எப்படி. அதில் கொடுத்துருக்காங்க, மஞ்சள் கலரில் கிண்டி வச்சுருக்காங்க ஃபோட்டோவில். மஞ்சத்தூளில் போட்டால் போச்சு. மஞ்சத்தூள் போடுவாங்களா தெரியல. நீங்கள் இது வரைக்கும் போட்டதில்லை? அதுக்கு நம்ம இன்றைக்கி டே எப்படி போச்சு? இன்றைக்கி டே பரவாயில்லாமல் போச்சு. சாயந்தரம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போச்சு. ஏன்னாக்க இந்த கந்தரப்பம் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது டைஜஷனே ஆக மாட்டேங்குச்சு. எண்ணெயை குடிச்சு பணியாரம், அது டைஜஷனே ஆக மாட்டேங்குச்சு. உடம்புல ஏதாவது பண்ணாலும் நமக்கு கஷ்டமாக தானே இருக்கு. என்ன, உடம்பு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும். எனக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் உடம்பு தகராறுச்சு உடம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ நான் ஓடுது என் வண்டியானா, எப்போ பிடிச்சாலும் ஏதோ ஒரு தகராறு பிடிச்ச உடம்பு தான். அப்படியே ஓட்டிட்டேன். நான் எதுக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமலே ஓட்டிட்டேன். இன்னைக்கு என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? இன்னைக்கு மாவாட்டினை சாயந்தரம் ஈவினிங் சமைச்சிட்டு, மத்தியானம் சமைச்சிட்டு சாப்பிட்டு இருந்த பாத்திரமெல்லாம் கழுவி போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்தேன். படுத்து 4:15 எந்திரிச்சு உளுந்து போட்டுவிட்டு, உளுந்து ஒரு 5 மணி வரைக்கும் ஆடிச்சு. உளுந்து போட்டுட்டு அப்புறம் கந்தரப்பத்து காட்டினேன் கிரைண்டரில். கந்தரப்பத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டேன். அரிசி ஆடுறது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் அரிசி ஆடிட்டு டீ போட்டேன். டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு அள்ளி வச்சுட்டு தண்ணி நீந்தான் முடித்தேன். அன்றைக்கி நான் முடிக்கல. சாயந்தரம் ஈவினிங் தண்ணி இவன் தான் முடித்தேன், நான் முடிக்கல. அப்புறம் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்து உட்காந்துருந்தேன். காப்பி குடிச்ச பாத்திரத்தை கழுவி போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடு. இதுக்கு தொட்டுக்க குழம்பு நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம நாளைக்கு எங்கேயும் பிளானிங்? நாளைக்கெல்லாம் இல்லை. அது காரை எடுத்து உள்ளே வச்சுட்டுமே, காரை எடுத்து ஷெட்டுக்குள்ளே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இல்லைன்னா 3 நாளாக கார் வெளியே நின்றுச்சு. வெளியேன்னா எப்படி நடிச்சுவீங்க? வெளியேன்னா காம்பவுண்டுக்கு வெளியே. ஏன்? அப்போ தான் எடுக்கிறது இங்கேருந்து எடுக்கிறதுக்கு எடுத்து வைக்க வராது இவனுக்கு. அந்த இதுக்குள்ளே காம்பவுண்டு வால் இதில் வராது. அதனால வெளியே வச்சு எடுக்கிறது. போகணும்னா வெளியே வச்சிடுறது. இல்லை நம்ம போகிறதில்ல, ஒரு வாட்டி போயிட்டு இருந்தோட சரினாக்க உள்ளே வச்சிடுறது. இதில் அப்படியே பாலை ஊற்றுனோம்னா பாயசம் ஆயிரும்ல? இல்லை, இதில் உப்பு போடுறோம்ல. அதில் வந்து உப்பு போட மாட்டோம், ஆனால் இதுவாச்சுப்போம். ஏன் நம்மள்ட்ட மக்கள் நெருங்கி எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நம்ம பண்றதுல எதுவும் தப்பு இருக்கா என்னன்னு தெரியல. அவங்களோட ஒன்றி போகலையான்னு தெரியல. நம்ம நல்லா தானே பேசுறோம், ஒன்றி தானே பேசுறோம். ஆனா அவங்க நம்மளோட நெருங்கி வரமாட்டேங்கிறாரு யாருமே. அது ஒருவேளை இதுக்கு தான் வருவாங்களோ, அது என்ன ஷார்ட்ஸ் பண்றவங்களுக்கெல்லாம் நெருங்கி வந்துடுறாரு. முக்கால்வாசி நல்லா பேசுறாரு. கமெண்டெல்லாம் நிறைய வருது. ஹோம் டூர் காட்டுங்கிறாங்க, எல்லாம் கேட்குறாரு. இல்லை ஒருவேளை நான் வயசானவங்கிறதுனால அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. உங்களுக்கு தானே கமெண்ட் எல்லாம் வருது தானே? கமெண்ட் வருது, ஆனால் ஹோம் டூர் காட்டுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். அந்த தருண் சுந்தர் கூட கேட்குறாங்க எல்லாம், அக்கா அது டெவலப் ஆகிட்டா. சரி சாப்பிட்றியா? அங்கே கொண்டு வச்சு தானே சாப்பிடணும். எடுத்துறியா? கட்டில எடுத்தாச்சு எல்லாம். அதுக்கு நம்ம இங்கே என்ன மாவெல்லாம் அதுக்கு? ஆமாம், இந்த மாவு ஃப்ரெண்ட்ஸ் 2 லாட்டி வச்சுருக்கேன். இதுவும் மாவு தான். இன்னைக்கு 6 உலக்கு போட்டேன், அதனால கொஞ்சம் கூட. இதுவே பொங்கி மேலே வந்து அந்த ரோஸ் டப்பி ஒரு ரோஸ் டப்பியில் ஃபுல்லாக இருக்கா? காலையில் இவ்வளோதான் இருக்கும், ஆனால் பொங்கி வந்தால் இவ்வளோ வந்துடும். அது மாதிரி இட்லி சட்டிலையும் பொங்கி வந்தால் இவ்வளோ வந்துடும். இதுலேயும் வந்தால் இவ்வளோ வந்துடும். இது பொங்கி வந்துச்சுன்னா பொங்கி வந்தால் கூட வந்துடும். மதியம் வச்ச பொரியல்லாம் இருக்கா? தீர்ந்துச்சா? பொரியல் இருக்குங்கதா. பொரியல், இந்த குழம்பு முட்டை குழம்பு. முட்டை குழம்பு எப்படி இருந்துச்சு மதியம்? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக ஊற்றுறேன்னு சொன்னீங்களா? அது முழுசாக கிடந்துச்சா? முழுசாக தான் கிடந்துச்சு. நான் தான் உனக்கு பாதி தந்தனே. ஒன்று நீ ஒன்று முழுசாக வச்சுக்கிட்டேன், நான் ஒன்று வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒன்று இருந்ததில் உனக்கு பாதி கொடுத்தேன், நான் பாதி இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. சாதம் கொஞ்சம் இருக்கு. சாதம், இது ரவை, இது சேமியா. நீ காரில் போயிட்டு வந்தது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஆனால் பைபாஸ் ரோடு ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருந்துச்சு. பைபாஸ் ரோடுங்கிறனால பயமாக இருந்துச்சு. ஏன் பைபாஸ் ரோடுன்னா அதுதான் கோடு போட்டிருக்கா இல்லையா? கோடு போட்டிருக்கு, அதையும் தாண்டி தான் வர்றாங்களே. அப்புறம் வேறு என்னென்ன பார்த்தீங்க? வேறு என்னென்ன பார்த்தோம்? வேறு ஒன்றும் பார்க்கலையே. வேறு ஒன்றும் பார்க்கல. அதுக்கு நம்ம கொட்டாயம் இருந்துச்சு. ஆமாம், தூக்கம் வருது. மாத்திரை சாப்பிட்டு படுக்கணும். ஏன் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? ஆமாம், வேலை போயிட்டு வந்து மாவாட்டுறதுலாம் சின்ன திட்டமா. மாவாட்டுறதுங்கிறது வீட்டில் இருந்தாவே அது பெரிய விஷயமா நினைப்பேன். இன்னைக்கு போயிட்டு வந்து வேற. எப்போ காலையில் தான் ஆட்டுவீங்க? போனனால. அப்புறம் ஆமாம், காலையில் இட்லி ஆயிடுச்சு. நான் மெயினாக ஆப்பத்துக்கு போடுவோம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பத்துக்கு தான் என் ஃப்ரெண்ட் போடுவோம்னு நினச்சி கடைசி இட்லிக்கு எடுத்துட்டேன். சரி, இட்லியை போட்டுருவோம். தேங்காய் முடி நிறைய இருக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணது, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே, ஆப்பத்துக்கு போடுமேன்னு வந்தேன்.
அது என்னன்னா கடைசி ம் தேங்காய் முடி ஒரு 10 முடிக்கு மேலே இருக்கு. இந்த சாமிகளுக்கெல்லாம் அர்ச்சனை ஒன்னது, குலதெய்வம் கோவிலுக்கு அர்ச்சனை ஒன்னது எல்லாம். தேங்காய் கிடந்தா ஒன்றா கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் இல்லைன்னா ஒன்று ஒன்றா வாங்குற மாதிரி இருக்கும். அன்னைக்கு முந்தா நேற்று இளஞ்சவர்லையும் அர்ச்சனை பண்ணோம். ஆமாம், இளஞ்சவரில் அர்ச்சனை, நேற்று இங்கே அர்ச்சனை, இங்கே அர்ச்சனை, 3 அர்ச்சனை. அதுவே 3 முடி. குலதெய்வம் கோயிலில் 5 முடி, 5 3 8 முடி கிடக்கு. அதுக்கு முன்னாடி நாள் ஒரு மூடி தேங்காய் உடைச்சோம். அது 2 சேர்த்தா 10 முடி கிடக்கு. அதில் ஒரு முடி தான் எடுத்திருக்கோம். மீதி எல்லாம் திருகிறதுக்காக யோசிச்சுக்கிட்டு எடுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். திருகிறது தான் கஷ்டமா இருக்கு, தேங்காய் திருகிறது. அதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல, ஈஸியாக பண்ற மாதிரி. ஒரு சில தான் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு என்னதான் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல பாரு, ஈஸியாக திருகிற மாதிரி. எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா, கத்தியில கீறிக்கிட்டு மிக்சியில ஒரு அடி அடிச்சிடுறாங்க. நம்ம ஒரு மிக்சி அதெல்லாம் அடிக்காது. அப்படியே இருந்தாலும் பெருபெருக்கியாது. அதெல்லாம் இந்த நல்ல மிக்சி, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ற மிக்சியா இருந்தா டபக்குன்னு அடிச்சிடும். ஹார்ட் ஒர்க் பண்ற மிக்சின்னு எப்படி சொல்றது? அது இந்த அடி கனமா இருக்கணும், இந்த மாதிரி அடி. இது நம்மளோட கப்பு சரியில்லை, இந்த அடி நல்லாதான். கப்பு நம்ம இப்போ வாங்கின கப்பு இல்லை, மீன் மிக்சிக்கு. அது சும்மா இங்கே வாங்கினது இல்லை, ரெடிமேட் வாங்கினது. அதுக்கு கொடுத்தது இல்லை, அதெல்லாம் போச்சு. இப்போ மிக்சியை பொறுத்து தான் கனமாக அரைக்கலாம். மிக்சி அடி நல்லா இருக்கும். முத்துமினாவட்டி மிக்சி 4500 5000. அது நல்லா எல்லாமே ஒரு நிமிஷத்துல அரைச்சிடும். மிக்சி சூப்பர் மிக்சி அவ்வளோட்டு. அந்த அம்மா அந்த மிக்சியவே பாடாப்படுத்திக்கும் வேலைக்காரமா. அது ஏன் அப்படி போட்டு குறை ஓட்டிக்கிட்டே இருக்கும். நான் இருக்கையில கொஞ்சம் சொல்லி பார்த்தேன், என்னம்மா இப்படி இவ்வளவு நேரம் ஓட்டுறிய மிக்சியை அப்படின்னு. அது அவ்வளவு நேரம் ஓட்டும், ரொம்ப நைஸா அரைக்கிற வரைக்கும் மிக்சியை ஓட்டும். என்னம்மா இப்படி ஓட்டுறீன்னா அந்த சமயக்கரமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன, நம்ம சொன்னா வேலைக்காரியை நம்ம போய் சொல்லிட்டோம்னு சொல்லுவாங்க. ஒன்னாலதான் எனக்கு வேலைக்காரி போயிட்டான்னு சொல்லுவா. எதுக்கு அந்த வம்பு? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு அது என்ன பண்ணாலும் சரி, அவங்களோட ஆச்சு அவங்களாச்சு. நமக்கு என்ன, நம்ம மேற்கொண்டு எது சாமான் எடுத்துக்கிட்டு போகாம இருக்க நான் பார்த்துக்கிட்டு உட்காந்து. அவ்வளவுதான் நம்ம வேலை. என்ன, பிள்ளைய பார்த்துக்கணும், வீடை பார்த்துக்கணும். நம்ம ஏதாவது அந்த வேலைக்காரமாக சொன்னோம்னா, நீ தாண்டி எப்படி வேலைக்காரமாக போ சொல்லிட்டேன்பா, இது எதுக்கு? அந்த மாதிரி மிக்சியை போட்டு அது மிக்சியை ரிப்பேர் ஆக்கி வச்சிருக்கோம் நேரம் உண்மையில. அது அப்படி அரைக்கும் அந்தம்மா. மிக்சிலாம் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்தன, மிக்சியெல்லாம் ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓரளவு நைஸ் ஆயிடுச்சுன்னா சரி போதும்னு எடுக்கணும். அது அவங்க அதே சொல்றாருல, அவங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்த வீட்டுனா அது தக்காளி சட்னி. அவங்க வேலைக்கு வரவங்கலாம் அப்படித்தான் பார்க்குறாங்க. வேலைக்கு வரவங்கலாம் அவங்க வீட்டு பொருள் மாதிரி நினச்சி வேலை பார்க்கறது இல்லை. அது ஒலை கொதிக்கும், அரிசியே போடாமல் அது பாட்டு கொதிக்க விட்டுட்டு நிற்கும். இங்கேயே நிற்கும், அது பாட்டுக்கு தண்ணி கொதிக்கும். நம்மள இருந்தா ஐயோ கேஸ் வேஸ்ட் ஆயிருமே, என்ன அரிசி களைஞ்சி போடுவோம் அப்படின்னு நினைப்போம். நான் பார்த்தேன், அது அது வருஷத்துக்கு செய்யுது. இப்போ என்ன ருசியா இருக்குன்னு 2 பேரும் புருஷன் முன்னாட்டியும் சாப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்றது? நம்ம கையால நம்ம வேலை பார்க்க முடியலன்னா அடுத்தது செய்யற அக்கிரமத்துக்குலாம் அனுசரிச்சுதான் போகணும். என்ன அப்படித்தானே? அது ஒலை தண்ணி கொதிக்கும், போடவே போடாது. அதுக்கு அந்த ஒலையில அரிசியை போடாமலே இங்கிட்டு உள்ள வேலையை பார்க்கும், இங்கிட்டு உள்ள வேலையை பார்க்கும், இங்கிட்டு உள்ள வேலையை பார்க்கும். நம்ம சொன்னோம்னா ஆமா அங்க பார்த்தேங்க போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அப்போ வேலை முடிச்ச மாதிரி இருக்காதுல்ல. அது வாட்டு கோச்சிக்கிட்டு அது எடுக்கிறது எடுக்கும், இதுங்கிறது எடுக்கும். இருந்தாலும் எது எது முன்னாடி பண்ணணுமோ அதை பண்ணி அடுத்தது அப்புறம் தானே பண்ணணும். இதுல அரிசி போட்டுப்படி நீ மற்றதை எடு பண்ண செய்யி. நம்ம ஏதாவது சொல்லணும், நம்மகிட்ட மேய்ப்பிச்சு பேசணும். ஐயோ வேலைக்காரட்ட எல்லாம் அப்பா சாமி.
நான் அதனால அவங்க வீட்டில் இருக்கையில சும்மா எனக்கு போர் அடிக்க அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். எவ்வளோ நாள் அதனால தான் இருக்க முடியலன்னா ஒரு 3 மாதம் 2 மாதம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே வேற என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க? ஆமாம், இவங்க அப்பாவும் மகனும் அந்த அம்மா இட்லி கொண்டாந்து தள்ளி அப்போத்தான் வைக்கும். அது இட்லி தள்ளியெல்லாம் ஹாட் பேக்கில் வச்சிடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு நடையாக ஒவ்வொருத்தராக வர்ற நேரம் ஒரு நடை கொண்டாந்து தள்ளி வைக்கும். இவங்க சாப்பிடுவாங்க. தாரணேஷ் சாப்பிடுவேன். ஒரு நடை கொண்டாந்து வச்சா தாரணேஷ்க்கு ஸ்கூலுக்கு வேன் வந்துடும். இவங்களை காரில் கொண்டு விட வேண்டாம்ட்டு அவன் வேனில் தான் போகிறது. எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு வேனில் போவேன். சரின்னு வேன் வந்துட்டு இட்லியை தள்ளி கொடுத்தா அவன் ஒரு இட்லி திங்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். அந்த இட்லியை ஹாட் பேக்கில் எடுத்து வைக்கும். சரி சார் பையனை கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வந்து குளிச்சுட்டு வர்றதுக்கு அப்புறம் ஊற்றிக்க மட்டும் இட்லி சட்டி இறக்கி போட்டுரும். இந்த 6 இட்லியை மட்டும் ஹாட் பேக்கில் எடுத்து வைக்கும். அப்புறம் அவங்க குளிக்க போனதுக்கப்புறம் ஒரு நடை இட்லி ஊற்றும். நான் இந்த 6 இட்லியில் நான் 5 இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்ருவேன். அவனை இதில் ஏற்றிட்டு வேனில் ஏற்றிட்டு வர்றதுக்கு சாப்பிடுவேன். நான் அவசரமாக குருமா வச்சுருவோம். என்ன தொட்டுக்க வைக்கணுமா 2 தொட்டுக்க வச்சுருவோம். குருமா ஏதாவது 2 தொட்டுக்க வச்சிடும். 2 தொட்டுக்க வச்சு. ஆனால் தொட்டுக்கெல்லாம் நல்லா வைக்கும். வெங்காயமெல்லாம் ஈஸியாக உரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தம்மா இந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டுரும். தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஈஸியாக உரிச்சிடும். ஒரு நாளைக்கு இவ்வளோ வெங்காயம் உரிச்சிடும். தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஈஸியாக உரிக்கி வரும்போது எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு ஈஸியாக உரிச்சிடும். உரிச்சு இது தொட்டுக்கிறது சூப்பராக பண்ணியிருக்கோம். சரி அது தொட்டுக்கிறத வச்சிரும். சரி அந்த 6 இட்லி இருக்குன்னு நான் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் இவங்க குளிச்சுட்டு வருவாங்க. மாப்பிள்ளை மருமையை குளிச்சுட்டு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு நடை அவங்க கரெக்டாக வந்து உட்காரையில தான் அந்த நடையை தள்ளி கொண்டாந்து வைக்கும். அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு எத்தனை மீதம் வைப்பாளோ தெரியல. அவங்க சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நடை ஊற்றிக்கும். அந்த அம்மாவுக்கு ஒரு நடை ஊற்றிக்கும். ஊற்றிக்கிட்டு இருக்க குருமா சட்னி கிட்னி எல்லாத்தையும் வலிச்சு ஊற்றி சாப்பிடும். அவங்களும் சாப்பிட்ருவாங்க, நானும் சாப்பிடுவேன். தாரணேஷும் போயிடுறேன். முத்துமினாதான் காலையிலே கட்டிட்டு போயிடுறேன். அப்படி அதுக்கப்புறம் உட்காந்து அவங்களோட ஸ்டூலில் மறைவாக உட்காந்துக்கிட்டு நறுக்கும் எல்லா கேரட்டெல்லாம் கையிலே நறுக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நறுக்கும். கையிலே கேரட்டு பீட்ரூட்டு எல்லாத்தையும் நறுக்கிடும். சூப்பு வைக்கும், இல்லைன்னா ரசம் வைக்கும். எல்லாமே பண்ணிடும் சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக. சூப்பு ரசம் இது சாம்பார்னா சாம்பார், இல்லைன்னா புளிக்குழம்புனா புளிக்குழம்பு, இல்லை உருண்டை குழம்புலாம் சூப்பராக வைக்கும். பருப்பு உருண்டை குழம்புலாம் சூப்பராக வைக்கும். ஆனால் சமையல் நல்லா பண்ணும். பொருளை வேஸ்ட் பண்ணாலும் சமையல் நல்லா பண்ணும். பூரியெல்லாம் எப்படி போடும்? பூரியெல்லாம் நல்லா போடும். லேசாக நல்லா போடும். சப்பாத்தி சூப்பராக இருக்கும். அது போடுறது லேசாக சின்னமாக போடும். ரொம்ப லேசாக போடும். நம்ம எத்தனை சப்பாத்தி வேணாலும் சாப்பிடலாம். அப்படி இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணும், அது ஒரு ட்ரிக்கு. மாவை கொஞ்சம் தான் பிணையும். அவங்க எல்லாருக்கும் அதுக்கும் நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து கொஞ்சம் தான் பிணையும். கொஞ்சம் தான் பிணைஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டும். உருட்டி அதை சப்பாத்தியுமே அவங்க வரையில தான் கல்லில் போட்டு எடுத்து சூடாதான் கொடுக்கும். முன்னாடி போட்டுலாம் ஹாட் பேக்கில் எடுத்து வைக்காது. அப்போதான் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு ஐடியா. நம்ம சுட்டு கொண்டு வச்சோம்னா போதும், எனக்கு போதும் அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி இடியப்பேன் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இடியப்பேன் வைக்கும். சின்னதாக நல்லா இருக்கும் இடியப்பேன். ஆனால் அது அப்படியே தாள் மாதிரி ஒரு நடை ஊற்றி அதுதான் கொண்டாந்து வைக்கும். அதை சாப்பிட்டே நம்ம எந்திரிச்சிடணும். அடுத்த நடை வீடு குடிங்க. அப்படித்தான். ஏன் அடுத்த நடை தரமாட்டாங்களா? தரும். அது அடுத்த நடை வீடுக்குள்ளேயே நம்ம சாப்பிட்டு எந்திரிச்சிடணும்னா இது அது புளிஞ்சு எடுத்து வர்றதுக்குள்ளே. ஆனால் நல்லா தான் வைக்கும் இடியப்பெல்லாம். சூப்பராக பண்ணும். நல்லா பண்ணும். சமையல் நல்லா பண்ணும். ஆனால் வேஸ்ட் பண்ணும் நிறைய பொருள்களையா. கிரைண்டரு மிக்சி இதெல்லாம் அப்படியே ஓட விட்டு அது பாட்டுக்கு. கிரைண்டர்லேயும் ஆடின உடனே அல்லாது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆமாம் இல்லை நான் போட்டேன்ல அப்படின்ட்டு அப்புறம் இல்லை. நம்ம சொன்னோம்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? நமக்கு கஷ்டமாக இருக்குது. காய்கறிகளெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணுமா? இல்லை காய்கறிகள்லாம் அது சாப்பிட்றோம். இந்த மிஞ்சுறதெல்லாம் சாப்பிட்றோம்.
இல்லை இப்போ வெண்டைக்காய் எல்லாம் இப்போ இன்னைக்கு வெண்டைக்காய் வாங்கினான்னா சமைச்சிட்டு ஃபுல்லாக சமைச்சிருமா இல்லை வந்து மீதி வச்சிருக்குமா? அது தெரியல, அது எவ்வளவு என்னன்னு. அது நறுக்கி தட்டில் இப்படி ஓரமாக வச்சிருக்கோம். அது தெரியல. நானும் ரொம்ப டீப்பாக எல்லாம் பார்க்க மாட்டேன் அவங்க வீட்டில். குச்சி கிழங்குலாம் வச்சா எதுக்கும் நமக்கு 2 பீஸ் 3 பீஸ்னா அது ஒரு கிழங்கு எடுத்து அவிச்சுக்கிட்டு அந்த 2 பீஸ் நம்மள்ட்ட கொடுத்துட்டு 2 பீஸ் இருக்கிறது காணும்னு சொல்லிடும். அது சாப்பிட்ருமா இல்லை எடுத்துக்கிட்டு போகுமான்னு தெரியல. அப்படி சொல்லி சரி சாப்பிட்ற பொருள் எல்லாம் கொண்டு போனாலும் சரி பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுற வேண்டியது. இப்போ நீங்கள் எங்கே குச்சி கிழங்கு தேடி இருக்கீங்க? ஆமாம், எங்கேயுமா அவிச்சது 2 பீஸை உங்கள்கிட்ட தான் கொடுத்தனே, அப்படியே நம்மள்கிட்ட பிளேட்டை மாற்றிடும். உங்கள்கிட்ட தான் கொடுத்தனே அப்படிங்க. ஆப்பிள் அவனுக்கு இதுக்கு வச்சு விடுவாங்க. ஆப்பிள் இந்த பழமெல்லாம் அதில் ஆப்பிள் பாதி தான் அவன் எனக்கு வச்சு விடுவாங்க. நறுக்கி தோல் உரிச்சு வச்சு விடுவாங்க. அதில் பாதி பீஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து காணாமல் போயிடும். அது சரி இவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காது, காசு பணம் தொலைஞ்சாதான் நம்ம கேட்கணும். இதெல்லாம் போனால் போயிட்டு போகுது விடுங்க அப்படின்னு. அதோட பையில வச்சுக்குமா தெரியல, எப்படின்னு தெரியல. நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. அது மாதிரி அந்த இன்னொரு அம்மா வந்து விளைக்கழுவ கூட்டியில் வரும். அந்த அம்மாவுக்கு ஏதாவது குறுக்க சொல்லி சொன்னோம்னா இது எல்லாத்தையும் நல்லதெல்லாம் இது எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தூண்டு கொடுக்கும். அந்த இப்போ 10 கொழுக்கட்டை இருக்குன்னா அதுக்கு 2 கொழுக்கட்டை கொடுத்துட்டு இதை 8 கொழுக்கட்டை எடுத்துக்கிட்டு போயிடும். அப்படி இந்த மதம் எல்லாம். கொழுக்கட்டைனா என்ன செவ்வாய் கொழுக்கட்டையா இல்லை வந்து இந்த புடி கொழுக்கட்டை? புடி கொழுக்கட்டை ஸ்நாக்ஸும் பண்ணி வச்சுட்டு போய் சொல்றியாரு. ஸ்நாக்ஸு பஜ்ஜி போட்டு வைக்கும், ஆறி போயிடும். ஆனால் பஜ்ஜி போட்டு வைக்கும், முறுக்கு புளிக்கும், எல்லாமே பண்ணோம். சீடைக்காய் விட்டோம். அதே மதியமே போயிருமே. இல்லை மதியம் போகிறதுக்குள்ளே பண்ணி வைக்க சொல்லிடுவா ஸ்நாக்ஸு. அது சூடாக இருக்குமா? அதே ஆறி போயிருக்கு. நல்ல கொண்டக்கடலை வச்சு வைக்க சொல்லுவா, பாசிப்பயிரை வச்சு வைக்க சொல்லுவா. அவன் வந்து ஒரு இத்தினூண்டு திம்பேன். அவன் திங்கிறதுக்கு அவன் எல்லாம் பண்ணி வைக்க சொல்லுவான். அவன் இத்தினூண்டு திம்பேன். அதுவே ஒவ்வொரு நேரம் திங்க மாட்டேன். அவன் வந்த உடனே ஷூவை தூக்கி ஷூவெல்லாம் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு யூனிஃபார்மை கழட்டவே மாட்டேன். அப்படி பண்ணுவேன் அவன் அப்புறம் சாப்பிட 3 மணிக்கு வேன் வந்து அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு 4 மணி ஆகிடும். அதுவும் நெய் போட்டு பிசைஞ்சு கொடுத்தா நெய் சோறு மட்டும் திம்பேன், வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். ரசம் சுத்தமாக பிடிக்காது. பாவக்காய் பிடிக்கும், பாவக்காய் வறுத்து கொடுத்தா பிடிக்கும். அவனை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அவனை தூங்க வைன்னு வேற நீ திட்டுவா ஃபோனில். தூங்க வச்சிருவனா அப்படின்பா. சரின்னு தூங்க வச்சோம்னா அவன் தூங்க மாட்டேன். அவன் அப்பா பின்னாடி அப்பா போகிற நேரம்லாம் எங்கேயாவது போகணுமே. அவங்க நாரிக்கையெல்லாம் ஒழுங்காக தான் சாப்பிட வந்தாங்க. ஒழுங்காக வர்றதுன்னா கரெக்டாக அவனை கூப்பிட நேரத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அவனை 3 மணிக்கு கூப்பிட போகிறதுக்கு 2:30 2:45 கரெக்டாக 2:45 வந்துடுவாங்க. வாரதுன்னா எங்கேயும் வெளியூர் போயிட்டானாதான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, நாங்கள் வரல, சரவணனும் வரல, நீங்கள் போய் தம்பியை கூப்பிட்டுருங்க அப்படின்னு. ஒரு நேரம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு நாள் சொல்லலை. அந்த இதுக்காக இந்த எலெக்ஷனுக்காக போகிற அன்னைக்கு தான் இந்த ஆஃபீஸில் மாட்டிக்கிட்டாலாம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சேன். அன்னைக்கு சரவணனும் வரல. நான் அதான் ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் போனேன். உங்களோட அவன் காம இறங்கி வந்துடுவானா? அவன் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்பா இங்கே அப்பா இல்லையா, நீ தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கையை பிடிச்சி ஒரு கிள்ளி வேனை விட்டு இறங்கினோன்னு ஒரு கிள்ளிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன். ஏன் கையை பிடிக்காது அப்படிமே. அப்புறம் இல்லைடா நீ குறுக்கு இருக்க பஸ்ஸு இதெல்லாம் வருது அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க அவன் பிடிக்காதுன்னு சொன்னாலும் நீங்கள் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுங்க, கிராஸ் பண்ணி விடுறது. அவன் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அவன் சொல்கிறத கேட்காது அப்படின்னாங்க. அப்புறம் அப்படிதான் கூட்டியாரு. அவன் கிள்ளுவேன். வந்த உடனே அப்பா இல்லைன்னு என்கிட்ட அந்த இது பண்ணுவேன். அப்பா இருக்கணும், இல்லைன்னா அம்மா இருக்கணும். நம்ம இருந்தா அவனுக்கு பிடிக்காது. போங்கடா நீங்களும் இதுவும் வச்சுங்கன்னா அப்புறமா ஒரு லெவலுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியல, வந்துட்டேன்.
எத்தனை நாள் இருந்தீங்க? 2 மாதம் 2.5 மாதம் இருந்திருப்பேன். 2.5 மாதம் இருந்திருப்பேன். அவள் பார்த்தீங்கன்னா காலையில் வெளில நான் 5:45 எந்திரிப்பா போல, என்னைய 5:45 எந்திரிக்க சொல்லிடுவா. நான் எந்திரிச்சு என்ன பண்ணுவேன், அவளுக்கு மாவு எடுத்து தோசை ஊற்றணும். அவள் சாதம் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுக்குவா. குக்கரில் பழையதில் சாதம் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டு காலையிலையா? காலையில் வெள்ளை நான் வச்சுக்கிட்டுருவா. அதை மட்டும் வச்சுக்கிட்டு நேற்று வச்ச புளிக்குழம்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா சுட வச்சு, பிள்ளைய நல்லா இருக்குன்னு சொல்லுமா காலேஜில், அதை நல்லா சுட வச்சு வற்ற வச்சு அந்த புளிக்குழம்ப ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு போயிடுவா. இந்த சாதத்தை கொண்டு போயிடுவா. சாதம் வடிக்கிறது அது விதையாக இருக்கும், அந்த சாதத்தை தான் கொண்டு போவா. அந்த 5:30 எந்திரிச்சு 6 மணிக்கு போகிறதுக்கு எப்படி இதுங்கிறது கொண்டு போவா. அவள் குளிக்க போகிற நேரம் என்னைய வந்து தோசை ஊற்றி வைமா, சாப்பாடு கட்டி வை, டிஃபனை கட்டி வை, டிஃபனுக்கு சட்னி தேங்காய் திருகி 2 வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வை, கருவேப்பிலையெல்லாம் போட்டு சட்னி அரைச்சி வை அப்படின்பா. சட்னி அரைச்சி அவளுக்கு கொடுத்துட்டு, அது அவளுக்கு மட்டும்தான், எங்களுக்கெல்லாம் இல்லை. எங்களுக்கெல்லாம் இந்த அம்மா வந்து பண்ணும். இந்த அம்மா 7 மணிக்கெல்லாம் டான்னு வந்துடும். வந்தோடனே டீ போடுவான்னு வைக்கும். டீ போடுவோம். டீ போட்டுட்டு இவங்க அப்போ வாக்கிங் போயிருப்பாங்க. இவங்க வந்து டீ அம்மா ஒரு டீமா அப்படிம்பாங்க. 1 மணி நேரம் பண்ணோம் இவங்களுக்கு டீ போடுறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பண்ணோம். அப்புறம் போய் சார் இருந்தாங்க சார் அப்படின்னு கொடுப்போம். ஆனால் சமையல் நல்லா பண்ணோம், சூப்பராக பண்ணோம். எல்லாமே பஜ்ஜி கிச்சி எல்லாமே நல்லா பண்ணோம். உருண்டை குழம்பெல்லாம் கரெக்டாக அந்த சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தான் பருப்பு போடும். உருண்டை குழம்பு கணசும் அதுலேயே ஒரு 15-20 உருண்டை வரும். சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ உருண்டை குழம்பே வைக்கிறது இல்லை, மறந்தே போயிட்டேன். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சமையல் நல்லா பண்ணோம். ஆனால் இப்போ இது டைம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு வேஸ்ட் பண்ணும். சரி சாப்பிட கிச்சனை விட்டு வெளியே வராதுல்ல? கிச்சனை விட்டு வெளியே வராது. நான் எங்கேயாவது வந்துருந்தேன்னா ஃபேன் கிட்ட ஹாலில் வந்து உட்காந்துக்கும் போல. நானும் இல்லைன்னா எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு போவோம்? 7 மணிக்கு வந்து 3 மணிக்கு போவோம். அது வரைக்கும் பாத்ரூம் கூட போகாது. ஆனால் உட்காந்து தான் இருக்கும். ஆனால் பாத்ரூம் எல்லாம் போகாது. நல்லா சாப்பிட்றது, நல்ல பெரிய தட்டில் நல்லா வச்சுக்கிட்டு சாம்பார் இதெல்லாம் மிஞ்சினது பூரா ஊற்றிக்கிட்டு நல்லா குழச்சி அடிக்கும். சூப்பராக சாப்பிடும். சாப்பிட்றது நல்லா சாப்பிடும். அவன் மத்தியானம் போகும்போதும் அதுக்கு பசிக்கும் போல் அதுக்கு 4 இட்லி வேணா ஊற்றிக்கிட்டு 4 இட்லி ஊற்றிக்கிட்டு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் வச்சு சாப்பிடுமா எங்கே வச்சு சாப்பிடும்னு தெரில. மதியமும் சாப்பிட்டுதேமோ. ஆனால் சாப்பிட்றதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஆனால் பணம் காசு தான் ஒன்றும் அதெல்லாம் எடுக்காது. அதெல்லாம் எங்கே கிடந்தாலும் எடுக்காது. கிச்சனை விட்டு வெளியே வராது. கிச்சனை விட்டு வெளியே வராது. ஆனால் கிச்சனுக்குள்ளே இவ்வளோ நேரம் இருந்தால் வேர்த்து ஊற்றும்ல? அதான் வேர்த்து ஊற்றும். அப்படிதான். அது விசிறி கொண்டு வச்சுக்கிட்டு வீசிக்கும். சரி, வேர்த்து ஊற்றுறதெல்லாம் அது டேஸ்ட்டுக்குள்ளே சமைக்கிறதுக்குள்ளே போட்டுறாது? தெரியல, அது என்னவோ தெரியல. வேர்த்து ஊற்றும், பயங்கரமாக ஊற்றும். அந்த மாதிரி கருப்பாக தான் இருக்கும், வேர்த்து ஊற்றும். அதுதானே அவங்க சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம கைமாயில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வராது. ஆனால் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றோமே, அப்புறம் என்ன? அது நல்ல ரிச்சான ஹோட்டல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க வேர்த்து ஊற்றி சமைக்கிறாங்களா என்னென்னு யாரு கண்டா? அதெல்லாம் சொல்ல முடியாது. இங்கேயே இருந்தாலும் நம்ம கையால் பண்ணி சாப்பிட்டோம்னா தான் அது சுத்தம். அடுத்து கையால் பண்ணி சாப்பிட்டா அது சுத்தமே கிடையாது. சரி, ஆனால் அதை எல்லாரும் பண்ணிக்க முடியாது. அப்படியெல்லாம் பார்த்தா யாருமே இருக்க முடியாது. அதனால சரின்ட்டு போக முடியல. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதம், உப்புமா, இந்த அணில் சேமியா சாதம், இது மசாலா இருக்குது. இது வந்து குழம்பு, முட்டை குழம்பு இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டின்னர், நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம். மோந்துட்டு வரணும், எண்ணெய் ஊற்றணும். ஒன்றாங்க ஊற்றிட்டு வருவா? உனக்கு ஊற்ற தெரியுமா? அது மடிச்சுக்கும். அதை நான் தான் போய் ஊற்றிட்டு வரணும். ஏதாவது விளக்குக்கு திரி மாத்துறாங்க காய்ஸ். பழைய திரி எடுத்து வைக்க வேண்டும்.
அது என்ன ஒரு பூ மட்டும் கீழே சாஞ்சிருக்கு. இங்கே இந்த ஃபோட்டோவில் கடைசி ஃபோட்டோ அது தெரில, அதை வாடி போச்சுமே எடுக்கிறோம். வாடனை பூ வைக்கக்கூடாது. வாடனை பூ வைக்கக்கூடாது, அது இங்கேயே வைக்கக்கூடாது, டிஸ்போஸ் பண்ணிடணும். சாமிகிட்ட முக்கியமாக வேணுங்கிறது மட்டும்தான் வைக்கணும். அதுவும் வாடனை பூ வச்சோம்னா வாடனை பூ வாசம் வந்துடும். வாடனை பூ வாசம் நல்லா இருக்காது. கோயில்லையும் எடுத்துருவாங்களா? கோயில்லையும் அப்பப்போ எடுத்துருவாரு. அதனால தான் மாலையெல்லாம் தராங்க. நிறைய பழைய மாலையெல்லாம் என்ன வேஸ்ட்? வேஸ்ட்டு தான் கொடுக்குறாரு. இதுக்கு மேலே சுத்தமாக வைக்க முடியல என்னால். இது கொண்டு அங்கே போட வேண்டியது, இது வாட்டின வாசம் வந்துடும். இங்கே தெரிய மாத்துறாங்க கைஸ். அள்ளி நம்ம இந்த சின்ன மாவு இங்கேயே வச்சுட்டீங்க, பரவாயில்லையா? அது நாளைக்கு ஊற்ற. நைட்டே போட்டு வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குண்ணே. காலையில் இல்லைன்னா காலையில் இந்த நொட்டை வேலையெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. இதெல்லாம் கொஞ்சம் நொட்டை வேலை மாதிரி தான். ஆனால் நமக்கு டைம் இருக்கும்போது செஞ்சோம்னா செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம அவதியாக செய்யறதுனா கஷ்டம். அதனால தான் கேஸ் நிறுத்தியாச்சு, எல்லா வேலையும் பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.